எம்மா, அண்ணி சுட்ட பூரி புசு புசுன்னு சூப்பரா இருக்குமா. அண்ணி, இன்னும் 2 பூரி மேல நல்லா பிரவுனா முருவலா கொண்டாங்க. சரி நாத்து, நீ சாப்பிடு, நான் கொண்டாரேன். எப்பா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, எனக்கு போதும். சின்ன பொண்ணு, என்னங்க அத்தை, இன்னும் 2 பூரி சாப்பிட்டுக்கலாம்ல? போதும் மருமவளே. சரி, நீ உட்காரு, நான் போய் உனக்கு சூடா சுட்டு கொண்டாரேன். எத்த 4 பூரி தானே, நானே சுட்டு போட்டு கொண்டு வந்துக்கிறேன். என்ன இப்போ உட்காருங்க நீங்க. ஏய் சின்ன பொண்ணு, ஒழுங்கா தட்டை எடுத்து வந்து இங்க உட்காரு, நான் வந்து உனக்கு சுட்டு தாரேன். எம்மா, என்ன ராதிகா? ஏமா, அவங்களுக்கு அவங்க பூரி சுட்டுக்க மாட்டாங்களா? நீ மாமியார் தானே, ஒரு கெத்தா இருக்கணும்னு தெரியாது, மருமவளுக்கு போய் சமைச்சு போறேன்னு ஏந்து போற. இன்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதையே என்னைக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஏன் ராதிகா, நீ மட்டும் தான் சுட சுட பூரி சாப்பிடணுமா என்ன? நீ மட்டும் இங்க சூடா பூரி கொண்டாங்க, முருவலா தோசை கொண்டாங்க, சூடாராம வடை சுட்டு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடறல. அவளோ 25 வருஷமா அவங்க அம்மா வீட்டுல அப்படிதான் இருந்திருப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா மாமியார் வீட்டுல மருமவ பழைய சாதம், காஞ்சு போன தோசை இதுதான் சாப்பிடணுமா என்ன? நாளைக்கு உன்னை கட்டி கொடுத்த வீட்டுல உனக்கும் இந்த மாதிரி பண்ணா நான் சும்மா இருப்பேனா இல்ல நீ தான் சும்மா இருப்பியா? அட ஆமாம்மா, சாரிம்மா, தெரியாம பேசிட்டேன். இங்க பாரு ராதிமா, நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி அந்த பிள்ளை வாழ வந்திருக்கா. அவளை நம்ம மகாராணி மாதிரி வச்சிடனாலும் ஒரு மனுஷியாவது நடத்தணும். 4 பூரி சுட்டு கொடுக்கறதுனால நான் ஒன்னும் தேஞ்சிட மாட்டேன், சரியா? இதுக்கப்புறம் அன்னைக்கு அதுல விளையாட மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாது. சின்ன பொண்ணு, இங்க வாமா. சின்ன பொண்ணு உட்காரு, நான் போய் பூரி சுட்டு கொண்டாரேன். எம்மா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேம்மா. அண்ணி, உங்களுக்கு நான் புசு புசுன்னு பூரி சுட்டு கொண்டாரேன். இருக்கட்டும் நாத்து. அட அண்ணி, ராதிகாவோட பூரியை நீங்க சாப்பிட்டது இல்ல, நீங்க உட்காருங்க. எப்படி இப்ப பூரி புசு புசுன்னு ஏர்லயே பறந்து வருது பாருங்க. இவ்வளவுதாங்க குடும்பம். நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். நாத்தனார்னா முறைச்சுக்கிட்டு நிக்கணும், முறுக்கிக்கிட்டு நிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சகஜமா வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம குடும்பமா இருக்க முடியும். இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும். என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.